ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான சாயங்கால வேளையில் ஆண்டுடைய பெரிதான கிருபையில் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்க ஊரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சில இந்த வசனத்துக்கு போகும்போது சின்ன ஜெபத்தை எடுப்போம். பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக முக்கியமாக வந்துட்டு செலஸ்டினா, அப்புறம் வந்துட்டு வரலட்சுமியா, வரலட்சுமி தானம்மா, வரலட்சுமி தான் உடம்பு சரியில்லை இல்லையா? இங்கே வந்துட்டாங்களா இப்போ வீட்டுக்கு? பாட்டி வீட்டில் இருக்காங்களா? சரி, ரைட்டு. முக்கியமாக அவங்க 2 பேருக்காக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஒரு சிறு கூட்டமாக எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். நீர் கூட்டி சேர்த்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. நீர் இந்த நாளில் எங்களோடு இடைப்படுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பலவீனங்கள் மறையட்டும் அப்பா. தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரை மனதிறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. செலஸ்டினா ஐசியூவில் இருக்கக்கூடிய அந்த மகளுக்கு ஆண்டவரை பரிபூர்ண விடுதலை தாங்க. நல்ல சுயமாய் தானே சுவாசித்து ஆண்டவரே நல்ல நினைவுகள் திரும்பவும், ஆண்டவரை பேசவும், செவிகள் திறக்கவும், ஆண்டவரே மற்ற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படவும், எல்லா லிம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணவும் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. தேவன் எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. ஆண்டவரை ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வரலட்சுமிக்கு நல்ல சுகத்தை தாங்க. அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய என்ன டைஃபாய்டு, என்ன கிருமிகள் தான் அதெல்லாத்தையும் அகற்றுங்கப்பா. விடுதலையை தாங்க, சுகத்தை தாங்க. இந்த பலவீனங்கள் அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் அவர்களை விட்டு இந்த நேரம் தாமே அவர் சரீரத்தை விட்டு நீங்கி போக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவர் ஐஸ்வர்யா என்ற மகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த டெங்கு காய்ச்சல் அவளை விட்டு நீங்கட்டும். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரை நேசம் பிரேமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், ஆண்டவர் எலும்பில் இருக்கக்கூடிய வலிகளை தேவன் இந்த நாளிலே நீக்கி அவர்களுக்கும் சுகத்தை தாங்க. ஆண்டவரே மற்றும் ஆண்டவர் எஸ்தருக்கு சுகத்தை தாங்க. தெய்வீக விடுதலை இந்த நேரம் தாமே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். தேவனா மகிமைப்படட்டும். நம்ம வந்துட்டு வசனத்தில் கடந்து போவோம். இந்த நாட்டிலே நம்ம புதன்கிழமை தோறும் சங்கீத தியானம் பண்ணி வருகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிந்தது தான். சங்கீதம் 22 நம்ம இந்த நாட்டில் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் கூட நான் யோசித்து கொண்டிருந்தேன். இந்த சங்கீதம் 22 31 வசனங்கள் இருக்குது. நம்ம வந்திருக்கிற இடம் 5 வசனங்கள் தான் வந்திருக்கிறோம். இல்லை, இன்னும் 5 தான் நான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். திரும்பியும் கூட மீதமுள்ள ஒரு சில வாரங்களிலே அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சாப்டர் முடிச்சிடணுன்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா கிறிஸ்மஸுக்கு முன்னாலே நம்ம கொஞ்சம் அந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மற்ற காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வதிப்பாராக. அதனால் வர நாட்களில் இந்த சாப்டர் 31 வேர்சஸை நம்ம முடிக்க இருக்கிறோம். சரிங்களா? அதனால் அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாளில் சங்கீதம் 22 எல்லாருக்கும் அறிந்தபடியே அது யாருடைய சங்கீதம்? அது சரி, தாவீதின் சங்கீதம். தாவீது மாத்திரமல்ல, அநேகர் சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. நல்ல சங்கீதக்காரன் என்று நாம் சொல்லுகின்ற நேரத்தில், ஏன்னா பிரதானமாக அதிகமான சங்கீதங்களை வந்துட்டு பாடி உள்ளவர் தாவீது. அதனால் சங்கீதக்காரன் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடனே மனசில் வரக்கூடியது யார்? இல்லை, தாவீது. அது மாத்திரமில்லை, ஏற்கனவே நான் சொன்னது போல் சங்கீதம் யார் எழுதினாங்கன்னு தெரியாத போது நீங்கள் வந்துட்டு சங்கீதத்தை எழுதியவர் இல்லை சங்கீதக்காரன் கூட சொல்லிடலாம். தாவீதுன்னு நீங்கள் சொல்கிறத காட்டிலாம் சில சங்கீதம் தாவீது எழுதாததும் இருக்கிறது. அந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்களோ இல்லை மற்றவங்களோ என்றைக்காவது எங்கேயோ சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு தாவீது எழுதுறது தெரியாத நிலையில், இல்லை வேறு யாரோ எழுதுனதை நீங்கள் தாவீதுன்னு சொல்லாதபடி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சேஃப் கேம் விளையாடலாம். என்னென்னா, சங்கீதக்காரன் சங்கீத தாவீதை சேர்த்துறாருங்க நேரத்தில். அப்போ இன்னொரு பெரிய சேஃப் கேம் சொல்கிறேன். எப்போவுமே தாவீதுன்னே சொல்லாமல் வெறும் சங்கீதக்காரன் இல்லை அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு எஸ்கேப் தான். நான் பரலோகத்துக்கு போகும்போது நம்மளாம் தாவீது சரியா என்னை பார்த்து கேட்பறப்போம், ஏன் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோம், என் பேரை தான் கொஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடாதா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பரலோகத்துக்கு போவதை நான் நிச்சயித்து இருக்கிறேன். ஆமென். சரி, ஆண்டவர் வரியில் நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படும் நிச்சயித்து இருக்கிறேன். அதனால் அது யாரும் நம்ம மிஸ் பண்ண சரி இப்போ கூடாது, விடவும் மாட்டோம், ஆண்டவரும் விட மாட்டார். சரிங்களா? சரி, போகட்டும். அப்போ இந்த நாளில் வந்துட்டு அந்த 4-5 வசனங்களை மறுபடியும் வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சரி, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
சரிங்களா? அந்த இடத்துல சொல்லக்கூடிய சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கை நிலையிலே வரக்கூடிய சூழ்நிலையை வைத்தும் அவர் பாடியிருக்கிறார். கிறிஸ்துவை குறிக்கிற பதங்களாக அதுவும் அமைந்திருக்கிறது. சரிங்களா? அப்போ முன்னாளுக்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். பின்னால் வரக்கூடிய வார்த்தை நம்ம வரும் நாட்டில் நம்ம தியானிக்க போகிற பகுதிகள் என்னென்னா, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணினார்கள், உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் வந்து விடுவிக்கட்டும். சரி, இது வந்துட்டு தாவீதை பார்த்தும் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? அவரை வந்துட்டு வெறுக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், இல்லை அவர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அதிகமாக யுத்தத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அவரோடு இருந்தவர்களே அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். சரி, அந்த யுத்தத்து நிமித்தம் வந்த ஒரு தோல்வி, அந்த யுத்தத்து நிமித்தம் வந்த ஒரு இழப்பு மத்தியில் எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனங்க உடனே இவன் ரத்த பீரியனாகிறான், இவன் எப்பவுமே வார்ன்னு பண்ணல, நம்ம குடும்பத்தெல்லாம் இழந்துட்டோன்ற ஒரு அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் தாவீது வந்து அவருடைய கரத்தினாலே ரத்தம் சிந்தினார், நிறைய யுத்தத்தை செய்தார், அதனால் ஆலயத்தை அவர் கட்ட முடியல. இதெல்லாம் இருந்தால் கூட அவருடைய முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னா கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிப்பது. அவன் சவுல் வந்து அதை ட்ரிக்கியாக சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை வந்துட்டு என்ன பண்ணார், ஒரு கன்னிங்னஸோட சவுல் என்ன பண்ணுறார், நீ கர்த்தருடைய யுத்தங்களை நீ நடப்பின்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்துக்கு அடிக்கடி அவரையே அனுப்புறவாக இருந்தார். அந்த முன்னணியிலே அவர் என்ன பண்ணுறார், வைக்கிறார். எதற்காக? பெலிஸ்தியர்களை இவன் மேலே வந்து இவனை கொன்று போடட்டும். ஏன்னா அவர் மேலே ஒரு பொறாமை இல்லை அவருக்கு வந்து உண்டானது நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த யுத்தங்களை நடப்பிக்கிற சரியா ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்திருந்தாரு, தாவீதிடத்தில் கொடுத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கணும், அந்த நிலப்பரப்பை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டும், சமஸ்த இஸ்ரவேலாய் அதை மாற்ற வேண்டும். நம்ம வந்து பார்க்குறோம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைத்தினா நம்ம அடிக்கடி சொல்கிறோம். சரி, அதுக்கு பின்னால் பெரிய காரியம் என்ன இருக்குன்னா, பரலோகத்துடைய பெரிய திட்டம் இருக்குன்னா, இவரை ராஜாவாக உயர்த்தினது நல்லது தான், தாழ்மையில் இருந்தவரை இல்லை ஆகாது என்று தள்ளினவரை உயர்த்தினது நல்லது தான். ஆனால் அதுக்கு பின்பதாக சமஸ்த இஸ்ரவேலும் ஒன்றாக வர வேண்டும், அந்த நிலப்பரப்பு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த எல்லா கோத்திரங்களும் ஒன்றாக வர வேண்டும் என்று தேவனுடைய பிரதான திட்டம் இருந்ததினால்தான் கர்த்தருடைய யுத்தங்களை இவர் நடப்பித்துக் கொண்டிருந்தார். அது நிமித்தம் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய சொந்த ஊராரை அவர் எதிர்க்கிற சூழ்நிலை, அல்லது அவருடைய சரியா அங்கே மகன் ஒரு காலகட்டத்திலே நல்லது மகன் வந்து எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை, ஆலோசனைக்காரன் விரோதமாய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, அவர் தன்னுடைய கோட்டையிலிருந்து வெறுங்காலாய் அழுது கொண்டே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே அவர் வாழ்க்கையில் வருகிறது. இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் இல்லையா? அவர் வந்துட்டு ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் சரியா காப்பாற்றினார். அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. சில இந்த நாளையில் கூட நான் ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இதை பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதத்திலும் எல்லா பக்கத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஒரு பறவை சரியா எனக்கு அது இது பண்ண முடியல, சரியா வியூ இல்லை. ஒரு மேலே ஒரு உயரத்தில் ஒரு பறவை வந்து தன்னுடைய குஞ்சுகளில் ஒரு பூனை ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல, பூனை கிட்ட இருந்து தன்னை குஞ்சை காட்டுதான்னு தெரியல, இல்லை தன் குஞ்சுகளை வந்துட்டு காப்பாற்றுதான் தெரியல, இல்லாட்டி இந்த பூனையை வந்து காப்பாற்றுறா விழாமையான்னு தெரியல. பூனையை காப்பாற்றின கரெக்ட். ஒரு பில்டிங் மேலே ஒரு குட்டி பூனை அது வந்துட்டு கீழே விழுகிற போல போகிறது. ஆனால் இந்த பருந்து போல வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த பருந்து என்ன பண்ணுது, அந்த இது மேலே ஏதோ ஒரு கரிசனையில் இந்த பக்கம் அந்த குட்டி போகும்போது இந்த பக்கம் புரியுது என்ன சொல்ல, சிறைகளை விரித்துக்கிட்டு அப்படி அதை ஸ்டாப் பண்ணுது, இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு சரியான நான் வியூ பண்ணாதனால பார்க்காதனால, ஒன்று வந்து அதோடைய குஞ்சுகள் அந்த பக்கத்து இருக்கிறதுனால அந்த பூனை இடத்துலேருந்து எல்லா பக்கமும் அதை பாதுகாத்ததான் வைத்துக்கொள்ளுங்க. இதை குழப்பறேன் நான் உங்களை, இல்லை தெளிவாக தானே பேசுகிறேன். சரி, இல்லை இந்த பூனை வந்து ஏதோ ஒரு மேலே இருக்கிறது, அது கீழே விழப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மிருகத்துக்கு ஒரு கரிசனை உண்டு எப்பவுமே. என்னதான் வந்து அது ஒன்றை என்ன சொல்லுது அழித்து சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமே ஒரு மான் குட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை வாயில் எடுத்து காப்பாற்றிட்டு அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு அது கொண்டு போய் மரத்தில் அந்த கழுதை புள்ளிக்கிட்ட வந்து காப்பாற்றி கொண்டு போய் தூரமாக வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன முடிவு என்ன ஆனது நமக்கு தெரியாது. அதை காப்பாற்றி அதை தன்னை விட்டு போகாமல் வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இத்தனைக்கும் அது ஒன்று வந்துட்டு அந்த சிங்கமானது இல்லை அந்த என்ன சொல்றது சிறுத்தையானது அதை கொல்லக்கூடியது ஒரு கரிசனையோடு சில நேரத்தில் நடக்குது. ஒரு அப்படி தான் இந்த கழுகு வந்தது மறைக்குதான்னு தெரியல. சில அந்த ப்ரொடெக்ஷன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதனால் ஆண்டவர் நம்மை
சூழ பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, பல யுத்தங்களிலே அவர் கடந்து போனாலும், பல நிலைகளிலே சில இழப்புகள் வரலாம், இல்லை மனசோர்வுகள் வரலாம், இல்லாட்டி தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு தன்னுடைய அரண்மனை விரட்டப்பட்ட நிலை வரலாம், இல்லை தன்னுடைய சொந்தங்களே கல்லறியக்கூடிய நிலை வரலாம். இதெல்லாம் இருந்தால் கூட தேவன் அது எல்லாவற்றிலும் இருந்தவரை காப்பாற்றி ரட்சித்தார். ஆமென். தேவன் அவரை பாதுகாத்தார். அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ஒரு கைவிடப்பட்ட போல நிலை வந்தாலும் அந்த இடத்துலையும் தேவன் தன்னுடைய வாக்குறுதியில உண்மை உள்ள தேவனாக இருந்தார். கைவிடப்பட்ட நிலை போல இருக்கிறனால தான் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. சரி, அங்கே கூப்பிடுகிற சத்தம், ஆனால் அமைதல் இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இருந்தாலும் அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது அது மாத்திரம் இல்லை. தாவீதுடைய மொத்த சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் நல்ல வயது சென்றவராக, அவர் நல்ல பழுத்த பழமா கிழவனா என்ன பேர் மறிக்கிறார். அவர் உயிரோடு இருந்த நாளில் எத்தனையோ பேர் பகைத்தார்கள், எத்தனையோ பேர் அவனை வீழ்த்தலாம் நினைச்சாங்க, யாருமே வீழ்த்த முடியல. என்னைக்கு முடியாம அவர் ஓய்ந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரை உண்மை யாருமே தொட முடியவில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, அந்த நேரத்தில் அவர் மேல யாராவது அவரை வெட்டி போட்டிருக்கலாம், ராஜ்யத்தை பிடிங்க, அதெல்லாம் இல்லாம கடைசி வரைக்கும் அவர் நல்ல விதமான ஒரு மரண வழியாக தான் அவர் கடந்து போனார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆமென். நல்ல நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்காக சில காரியங்கள் ஆண்டவர் நியமித்திருப்பார். அது மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஊழிய பாதையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அது அநேகர் புரிந்து கொள்ளாத நிலையில சிலர்ல கல்லெறியது போல இருக்கலாம். எதுக்கு இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு, ஏன் இதை சொல்றாரு, ஏன் இன்னும் திரும்பி 2 வருஷமே அதே பேசின்னு இருக்கிறார் அப்படின்னு. இங்க வேணா கூட இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமே, இதுக்கப்புறம் இந்த 3 வாரத்தை கடகடன்னு இதான் பேச போறாரா, இல்லை அப்படி ஏதாவது என்ன வரலாம், இல்லை வேற ஏதாவது சொல்லலாமா, வேற ஏதாவது என்ன நீ சொல்லுப்பா, உனக்கு தான் அடிக்கடி வரும் எனக்கு குறிச்சு இல்லையா, ஏன் கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே மாட்டேன்றாரு, யார் நாளைக்கு பேசுன்னு சொல்லி ராத்திரி கேட்ட பிறகுதான் அந்த யார் பாடணும்னு அப்பதான் சொல்றாரு. ஒவ்வொரு ஊழியங்களிலே ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லி அவங்க ஜெபத்தோடு ஆயத்தமா இருந்து தேவசமத்திலே தாழ்த்தி உபவாசம் பண்ணி முட்டி போட்டு கண்ணை தேய்ச்சி தரையில் அப்படின்னு பீலாலாம் விட்டு அதே மாதிரி தான் நிற்பாங்க. இருக்கீங்களா இல்லையா? அப்படின்னு உனக்கு கேள்விகள் வருதாப்பா? இப்போ இல்லை அந்த மாதிரி வரல. சரி, இப்பதான் சொன்னாங்களா, சரி பாடுறேன் நான் பேசுறேன் நாளைக்கு அப்படின்னு யாரும் சொல்றாங்களா உங்கள்கிட்ட பதில்? அது என்கிட்ட சொல்றது இல்லை போல இருக்கு. இல்லை, ஏன் ஆண்டவர் அப்படி நடத்துறாரு? ஏன் சொல்றேன்னா, யாரை எப்படி நடத்துறாரு அப்படிதான் ஆண்டவர் சரியா நடத்துகிறார். இல்லை திடீர்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், நான் ரொம்ப நேரம் கால தாமதம் பண்ணுவது போல் இருக்கலாம் சில காரியங்களில். சரி, அது தாவீதை ஆண்டவர் நடத்தினது வேறு விதம், அதுக்கு பிற்பாடு இந்த ராஜாக்களெல்லாம் சாலமை நடத்தியது வேறு விதம். ஆமென். சரியா, உங்களை நடத்துவது வேறு விதம், என்னை நடத்துவது வேறு விதம். வேறு வழியில் என்ன நடத்துறது தான் நீங்களும் நடக்கணும், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். வந்த சிறு கூட்டம் சரி வேற வேலை இல்லை, சரி நம்ம அதுக்குள்ளே கடந்து போவோம். ஏன் சொல்கிறேன்னா, பகைக்கிறவர்கள் உண்டு இல்லையா? ஏன் சும்மா சும்மா யுத்தம் பண்ணுது, இவ்வளோ யுத்தம் பண்ணியாச்சா, ஏன் ஃபர்தராக இன்னொரு யுத்தம் இருக்குது, இல்லை ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்தாச்சு, ஏன் இன்னொரு பிரச்சனை எனக்கு நமக்கு வருமா வராதா? இல்லை, ஆண்டவர் நடத்துகிற விதம் வேற, சரியா, நாம் நினைக்கிற விதம் வேற. புரியுதா நம்மளுக்கு சொல்றது? சரி, போகட்டும். அப்போ அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய பகுதி என்னன்னா, தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை வீண் போகாத நிலை. அவர் தாவீதுடைய அனுபவத்தில் இதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆண்டவர் வழி நடத்தின இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த எல்லா நியாயாதிபதிகள் காலம் எல்லாமே அவர் அறிந்தது. ஜனங்களுடைய போக்கு சரியா, தேவன் எழுப்பின ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் முறை பேசின காரியங்கள், ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு காலத்தில் ஜனங்க மனம் மாறுவாங்க. இதெல்லாம் அவர் அறிந்ததே. ஆனால் தாவீதுடைய ஒரு அனுபவம், தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அங்கே அவர் பிரதானமை சுட்டி காட்டுறது என்னன்னா, எங்களுடைய எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், இல்லை நம்பின அவர்களுக்கு நீர் என்ன பண்ணீர், பதில் தந்தீர், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. சரியா, சூழ்நிலை ஒருவேளை கைவிடப்பட்டது போல இருந்தாலும், இல்லை சகாயர் இல்லாமல் இருக்கிறது போல இருந்தாலும், இல்லை செய்வதறியாது திகைக்கிற சூழ்நிலை இருந்தாலும், தேவன் ஒருபோதும் தன்னுடைய ஜனத்தை கைவிடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. சரியா, சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நார்மலா சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். சரி, அதனால நம்மோடு தான் ஆண்டவர் இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ அங்கு நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அவங்க நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்பிக்கை வீணா போகலன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். சரி, உண்மை நோக்கி கூப்பிட்டு அவங்க மாட்டிக்கல, உண்மை நோக்கி கூப்பி என்ன பண்ணாங்க, அந்த சூழ்நிலையை விட்டு அவங்க தப்பித்து வந்துட்டாங்க இல்லையா? கூப்பிட்டு ஐயோ எனக்கு சகாயர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படியே உயிரை விடலை.
கூப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த சூழலிலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள், அதில் ஜெயித்தார்கள். அது யுத்தமாக இருக்கலாம், இல்லை அந்த போன வாரம் சொன்னது போல சிங்க கெபியாக இருக்கலாம், இல்லை அக்னி சூளையாக இருக்கலாம், 7 மடங்கு பற்றி எறிகிற காரியமாக இருக்கலாம், ராஜ்யங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லை அந்நிய தேசத்தில் இவர்கள் மட்டும் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், சிறு மந்தையாக இருக்கலாம், இல்லை தனி நபராக ஒரு அரண்மனையில் மாட்டினதாக இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை வந்துட்டு கைவிடவில்லை. எல்லார காட்டிலும் அவங்களை ஞானவான்களாக வைத்து, எல்லார காட்டிலும் அவர்களுடைய தேவன் தான் பெரியவர் என்று, இப்படிப்பட்ட ரட்சிப்பை செய்வதற்கு வேறொரு தேவன் இல்லை என்று நிரூபித்து, சரியா தன்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கூப்பிட்டு அவர்களுக்கு அவர் மருவத்திற்கு கொடுத்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. சிங்க கெபி ஒன்றும் செய்ய முடியல, சூளை நெருப்பு ஒன்றும் செய்ய முடியல, சரி அந்நிய தேசம் ஒன்றும் செய்ய முடியல, சரி ஏன்னா அந்நிய தேசமாக இருக்கலாம், பாபிலோனாக இருக்கலாம், அந்த இடத்துலையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருவார். சாம்சன் அடிக்கடி சொல்லுவாங்க, அது பாபிலோனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக அவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். அந்த இடத்துல வேற யாராவது வரமாட்டோம், ஐயோ நாங்கள் அங்கெல்லாம் வரமாட்டோங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, இறங்கி வந்து சரி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்ப நம்பின அவர்களை அவர் என்ன பண்ணாரு, விடுவித்தார், வெட்கப்பட விடாதபடி அவர் என்ன பண்ணார், அவர்களை சரி காப்பாற்றினார். அதே மாதிரி கடந்த நாட்டில் நம்ம வாசிக்கும் போது நம்ம இதிலிருந்து அநேக தரம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா, 106வது சங்கீதத்தில். இன்னைக்கு அந்த பகுதி தான் நம்ம பார்க்க போறோம், ஒரு சில காரியங்களை. 106ல் பார்த்தீங்கன்னா அநேக தரம் அவர்களை சரியா விடுவித்தார். சில பின்பதாக வாசிக்கிற கொஞ்சம் வருத்தமான காரியம், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் என்றால் சரி ஆண்டவர் விடுதலையாக்குவார், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா இந்த சூழ்நிலையிலே ஏன் போகிறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சரி அழைப்பு நிமித்தம் போவது ஒரு பக்கம், என்னுடைய அழைப்பு அப்படி, அதனால யுத்தங்கள் வருகிறது, அந்த யுத்த சூழ்நிலை நம்ம தாண்டி வரும். அது மாத்திரம் இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் அவருக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னா அவரே கூட என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு கரெக்ஷன் மோடுக்கு கொண்டு வர்றார், அவர் மேல விசுவாசம் உள்ளவனாக அவரை மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் நடந்தது. அவருக்கு என்னது, எல்லாருக்குமே விசுவாசம் குறைவுள்ள விசுவாசத்தோட தான் இருக்கிறாங்க இல்லையா, குறைவுள்ள விசுவாசம், இல்லாட்டி அதுக்கு வேற என்ன பேருன்னு சொன்னேன், குறைவுள்ள விசுவாசத்துக்கு அற்ப விசுவாசம் இல்லையா. அற்ப விசுவாசம் ரொம்ப ஒரு ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அற்ப விசுவாசம்னா என்ன அர்த்தம்னா, அங்க வந்துட்டு லிட்டில் ஃபெய்த், ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு போட்டுரும். அற்ப விசுவாசின்னா என்னது, குறைவுள்ள விசுவாசம் உள்ளவனே அப்படி சொன்னால் நல்லா இருந்திருக்கும்ல தமிழ்ல. அந்த ஜனங்களை பேதுருவை பார்த்து ஆண்டவர், இல்லை வேற யாரையும் பார்த்து அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றதை காட்டிலும் குறைவுள்ள விசுவாசம் உள்ளவனே அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அந்த தமிழாக்கத்தில் மரியாதை இருந்திருக்கும் சரிங்களா. ஆனால் அங்கே வந்துட்டு அற்ப விசுவாசின்னு போட்டு நமக்கு ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு காரியம் அது இருக்குது. சரி போகட்டும். அப்போ வந்துட்டு ஏன் சொல்றேன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, இல்லை தேவ திட்டத்துக்கு விரோதமாய் அவங்க வந்துட்டு செயல்படுவதை அங்கு பார்க்க, அவங்க யோசனையிலே அவர்கள் வீணரானார்கள். சரி அவர்கள் கலகம் பண்ணினார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள், இல்லை குழப்பம் வருவது போல சில காரியங்களை அவங்க நிறைவேற்றினார்கள், அதனாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதான் அங்கே பார்க்குறோம். இருந்தாலும் அவர்கள் கூப்பிடுதலே அவர் வந்துட்டு கேட்டாருன்னு அநேக தரம், அதுக்காக நான் சொல்றேன் அநேக தரம் பல முறை சரியா அவர்கள் வந்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, விடுதலையாக்கினார். போன வாரம் கூட நான் கேட்டேன் அநேக தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கூட சில காரியங்களை சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த தரம் சொன்னீங்களா, சொன்னோமா, ஞாபகம் இருக்கா? நம்ம கேட்டேன்னா இல்லையா, கேட்கலையா, ஞாபகம் இல்லையா? சரி ஏதாவது பிரதானமாக சொல்லுங்களேன். அவங்க வந்துட்டு ஆண்டருக்கு விரோதமாக செய்தாங்க, ஆண்டர் வந்து அவங்களுக்காக, ஆனால் கூப்பிட்ட போது அவங்களுக்காக மனதிறங்கி அவர்களை விடுதலையாக்கினார். ஏதாவது ஒன்று காரியம் சொல்லுங்க, இல்லை 2 காரியம் சொல்லுங்க. பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் இருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? உபா முடிச்சிட்டிங்களா? சங்கீதம் வந்துட்டீங்களா? சங்கீதக்காரன் உங்களை தான் கூப்பிடணும் உங்களுக்கு. சரி ஓகே. தனியாக முன்னால் ஓடிட்டு இருக்கீங்க, யாருமே திரும்பி பார்க்காம ஓடிட்டு இருக்கீங்க. திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா, என்ன ஆகிடும், ஆமை வந்து உங்களை தாண்டி போயிடும். நீங்கள் முயலாவே ஓடிட்டுருங்க, ஆமைங்க மெதுவாக வரட்டும். சரி சொல்லுங்கம்மா. எங்க எதுக்கு? எல்லா இடத்துலையும் காமனா அவர் சொல்றாரு, எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா சொல்லுங்க. இல்லை இந்த யாத்திரையிலேயே சொல்லுங்களேன், மோசை மூலமா கூட்டு வரும்போதே சொல்லுங்களேன் ஏதாவது.
மாற்றினாரா? சரி, ஓகே. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். எகிப்துலேருந்து ஆரம்பத்திலே கை வச்சிட்டான். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் 1லேருந்து வருவோம் அப்படின்னு. சரிங்களா? அப்போ வந்துட்டு எகிப்திலே அவருடைய கண்ணீரை கண்டு அவர் விட்டார். இல்லை, சோரம் போனார்கள், அவர்களை விடுதலையாக்கினார். அது ஒரு இது அவங்களுக்கு, அவங்க ஃபெய்த் செக்கு. அது மாறாவின் கசப்பு இல்லையா? மாறாவின் கசப்பை வந்துட்டு என்னன்னா, அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியறதுக்காக ஆண்டவர் காமிச்சார். இல்லாட்டி எடுத்தவொடனே தண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா? சோரம் போய் நான் ஒன்று சொல்லிடுறேன். எல்லாம் இவ்வளோ யோசனையாக இருக்கீங்க. ஒன்றே சொல்றேன். கண்ணுக்குட்டி செய்தார்களே இல்லையா? கண்ணுக்குட்டி செய்தார்கள் இல்லையா? மோசே வர தாமதிக்கும் போது எல்லாரும் செஞ்சு என்ன பண்ணுறாங்க? ஆரோனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? கீ கொடுத்து உசுப்பேத்தி, இல்லை உசுப்பேத்துனாங்களே, பண்ணியா உன்னால் முடியும் தூக்கி போடு அந்த கல்லு அவன் மேலே போட்டு பார்க்கலாம், அந்த பஸ் மேலே போடலாம் பார்க்கலாம், போட்டு தைரியம் தான் போடு, அவன் தூக்கி போட்டுருவான், அவன் மாட்டிப்பான் இல்லையா? சரி, போகட்டும். சரி, அது ஒரு காரியம் தானே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அநேக தரம் அவர்களை சரி விடுவித்தார். ஆனா அவங்க யோசனைகள் எப்படி போனாங்க? சரி, அவருக்கு விரோதமாய் தான் நடந்தார்கள், கலங்கம்தான் பண்ணினார்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். திரும்ப என்ன பண்றாரு? அவங்க கூப்பிடுதலை அவர் மறுபடியும் கேட்கிறார். சரி, அந்த கூப்பிடுதலை ஏன் கேட்டார்? இல்லை, என்னென்ன சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அவர் அந்த சூழ்நிலையை பார்த்தா நீங்க நம்ம பார்க்க போறோம். அது நிச்சயமா நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை 106வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 106வது சங்கீதத்துல நம்ம பார்க்க போறோம். அங்க வந்துட்டு 5வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சரி, உம்முடைய இங்க சங்கீதத்தில் எழுதப்பட என்னன்னா, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சரி, அங்க வந்துட்டு எங்கள் பிதாக்களோட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் சரியா நாங்க பண்ணினோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நாங்க பண்றோம். இருந்தாலும் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு சரி நீர் அந்த பாராட்டுகிற அந்த கிருபையின்படி எங்களை நினைத்தருளும். இன்னைக்கு நானும் இல்லை நாங்களும் எங்களை முற்பிதாக்களும் நாங்க என்ன பண்ண இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப அநேக தரம் அவர்களை விடுதலையாக்கிறார். அவங்களும் தங்களை யோசனையால சோரமாக்குறாங்க, பின்னிட்டு போயிடுறாங்க, பின்னிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் அவங்க கூப்பிடுகிற நேரத்திலே அவருக்கு என்ன பண்றாரு? அவங்களுக்கு மறுவுத்திருத்தம் அவங்களை விடுதலையாக்கிறார். அப்போ அதுக்கு என்னெல்லாம் காஸ், என்னெல்லாம் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சங்கீதம் 106ல் நம்ம எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிருபையின்படி என்னை நினைத்து. சரி, எங்க முற்பிதாக்களுக்கெல்லாம் உங்களுடைய கிருபையின்படி இறங்கினீங்களே, எங்களுக்கும் உடைய கிருபையின்படி என்னை சரியா நினைத்தரலும். சரியா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இல்லை. சரி, நம்ம சில நேரத்தில் கேட்பாங்கல்ல, சில பேர் கேட்பாங்க, நம்ம கூட வந்துடும் சில நேரத்தில், யாருக்கா வந்திருக்கு அப்படி, ஏன் எனக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு என் சும்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குற ஆள் யாரும் இருக்கீங்களா? நீ ஏப்பா, நீ இல்லையா? நான் கேட்டது முதல்ல கேட்டுதா? சரி, யாரும் இருக்கீங்களா? ஒரு ஆளாக இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க. இல்லையா? இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் இருக்காங்கப்பா, நல்ல வேலை. ஆந்திர கேசரி வந்து சேர்ந்தாங்க. வேற யாருமே இல்லையா? வேற யாரும் அப்படி நினைக்கலையா? நீங்களுமா? இன்னொரு கை ஒன்று வருது. சரி, ஓகே, யாரும் சொல்ல மாட்டேன். யாரா இருக்கீங்களா? வேற யாரும் இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்க. வேற யாரும் இருக்கீங்களா? கையை வயத்தி காட்டினா எனக்கு தெரியும், இப்படி காட்டினா தெரியும், அவ்வளோதான் வருது. கை இதுக்கு மேலே வரலையா? சரி, ரைட், ஓகே. ஸோ 1 2 3 4 40 பேர் கூட இல்லை, அதில் 10% மேலே இருக்கிறோம் இங்கே. இன்னும் பாதி பேருக்கு புரியல நான் என்ன சொன்னேன்ட்டு. இன்னொருத்தர் நம்ம ஏன் கை வயிற்றுணும் அப்படி இருக்கு. என்ன நீ வயிற்றுலாம் நினச்சிட்டு வந்திருக்கேம்மா, நம்ம ப்ளூச்சாரி ஏன்டா நம்மள சொல்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம கூட சொன்னோமான்னு தெரியலையே, இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது, இல்லை ஏன் எனக்கு நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, ஏன்னா நான் பண்ணுற தப்பு எனக்கே தெரிய மாட்டேங்குது. தேவனை நான் துக்கப்படுத்த எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு துக்கமா, இதெல்லாம் ஒரு பெரிய கருமா. நான் என்ன போய் நான் அரக் ஷாப்லேயே போய் குடிச்சிட்டேன், நான் இங்கே போய் அதை பண்ணிட்டேன், இல்லை நான் என்ன குடிச்சிட்டேன்னா, நான் இது பண்ணிட்டேன்னா, அது நம்ம நினைக்கிறோம். குடிக்காரன் நம்ம நினைக்கிறான், நான் வெறும் குடிக்கதான்னு செஞ்சேன், நான் ரோட்டில் போகிறவங்கள அதை கலெக்டாக பண்ணேன்னா, இதை பொம்பளை போய் கிண்டல் பண்ணனா, நான் பாட்டுக்கு வரவன் நந்தானே வரேன், ஏனுக்கு இந்த பிரச்சனை அவன் கேட்குறான். இன்னொருத்தர் நம்ம கேட்குறான், நான் குடிச்சு பொம்பளை கிண்டல் தானே பண்ணேன், நானே கெடுத்துட்டேன்னா என்ன எத்தனையோ பேர் பண்ணுற மாதிரி அப்படின்னு அவன் கேட்குறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான், இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கூட அப்படி தான் ஆகிப்போச்சு. நான் ஒன்றும் அப்படி பண்ணலையே. தானே புரியுது உங்களுக்கு சொல்றது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம செய்கிற காரியம்
நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்டிஃபை பண்றோம். அது குற்றமற்றதாக அது ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம். ஆனா தேவன் அப்படி பார்க்கவில்லை இல்லையா? தேவன் தன்னோடு வைத்து உன்னை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். சரி, அப்ப நான் ஒழுங்கா தானே இருந்தேன், நான் இப்படித்தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அப்போ முதலாவது காரியம் அவர் நம்மை விடுவிக்க வேண்டும், நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். இல்ல அநேக தரம் அவர்களை முற்பிதாக்களை விடுவித்தாரே, ஆன் வாட் பேசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கிரேஸ் ஆஃப் காட். சரி, அங்க பார்க்குறோம் கிருபையின்படி. சரி, நீர் என்ன பண்ணி அவங்கள சரி நினைத்தருள், என்னை நினைத்தருளும், அவர்களை நினைத்தருளின தேவன் எங்களை நினைத்தருளும். அநேக தரம் அவர்களை விடுதலை ஆக்குறீங்களே. சரி, இங்க சிம்சோன் சொல்லுது போல இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் இல்லையா? திரும்பி ஒரு விசை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த ஒரு விசை மாத்திரம். ஏன் அப்படி சொல்றார் சிம்சோன்? என்னம்மா மடியில உட்காந்து குழந்தைங்களை முடியல கார முடி வெட்டுவாங்களா? மடியில கார வச்சு முடி வெட்டிட்டாங்க. ஆமா, அதனால ஒரு விஷயம் இல்லை, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் அவங்களோட அவங்க சேர்ந்து மாண்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வேற பெலிஸ்தர் வராங்கன்ட்டு அதெல்லாம் ஓகே. நான் சொன்னதே புரிஞ்சுக்கல நீங்க யாருமே. சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் சொல்லலாம். ஏற்கனவே நிறைய வாட்டி இல்லையா, சணல் கயிறு கட்டினாங்க, இந்த கயிறு கட்டினாங்க, அந்த பச்சை நாரை கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பண்ணாரு? சரியா, தேவனுடைய பலத்தினால் என்ன சான்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டார். கடைசியில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நோ மோர் சான்ஸ். அதனால கடைசி ஒரே ஒரு முறை ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதோடு போட்டோம், இனிமேல் நான் கேட்க போறது. ஏன்னா இதோடு நானும் சரியா மடிய போகிறேன் என்ற ஒரு நிலையில. சரி, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை சரியா நினைத்தருளும். பழைய சபையில் இருக்கும்போது ஊழியர் கூட்டத்தில் நிறைய சொல்லுவாங்க. என்னன்னா, ஊழியம் செய்ய வர்றதுக்கு முன்னால, பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்னாடி, பாடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஜபத்தை நடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை ஏதோ ஒரு அசைன்மெண்ட் முக்கியமாக பண்ணி அவனை எல்லாருக்கும் முன்னாடி எளிமை நின்று அந்த நேரத்தில் சரியா அநேக ஊழியர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம். அது தொடர்நிலையாக அவங்க ஜீவிய காலம் முழுவதும் அது போயிட்டே தான் இருக்குது. அந்த ஜபம் பரிதாபமான ஜபம். அப்படி சாம்சர் சொல்லார், பரிதாபமான ஒரு ஜபம் அப்படின்னாரு. அதை நான் வேற ஒரு பேர் கொடுத்தேன். நீ சொல்லாத, என்ன ஜபம்? அது பேர் சொன்னேன். எந்த ஜபம்? சிம்சோனுடைய ஜபத்துக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, புத்திசாலித்தனமான ஜபம். கடைசி நேரத்தில் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஜபம் பண்ணிட்டாரு. சரிங்களா? யூதாஸ் பண்ணின விட தப்பிச்சிருப்பாரு. ஆமா இல்லையா? சரிங்களா? அதனால நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, சாம்சன் சொல்லுங்க பரிதாபமான ஒரு ஜபம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட நான் மடிஞ்சு போகிறேன், கடைசியில் ஒரு முசையாவது என்ன நினைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போகட்டும். அப்போ கிருபையின்படி. அப்போ கிருபைன்னு சொல்லும் போது அது புலம்பல் இருக்காமா? நிற்பதும் அதை எடுத்து வாசிங்கம்மா. புலம்பல் எரேமியாவின் புலம்பல் கிறிஸ்டர் இல்லையா? படிங்கம்மா. 3:22 புலம்பல். நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சரியா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம இதோட ஒரு வித்தியாசமா இது ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லி ஒன்று சொல்லுவோம். சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுவோம்? நிற்புதம் அப்படிதானே பாடு. அப்படியே என்னன்னு சொல்லுவோம் நம்ம பொதுவா? சொல்லுங்களேன். அப்படிதான் சொல்லுவோம். அங்க எப்படி இருக்காண்ணா? நம்ம நிர்மூலம் அப்படிதானே இருக்கு. என்னம்மா சொல்லுங்களேன் பதில். ஆமா இல்லைன்னு சொல்லுங்களேன். இல்லை இப்படிதானே இருக்கு. ஆனால் நம்ம பொதுவாக அப்படி சொல்லுவோம், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இப்படி அப்படியே கிருபை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிர்மூலமாகிறது மாத்திரமில்லை, இன்னைக்கு நம்ம நிற்கிறனா கூட அப்படியே கிருபை. அவன் நம்ம அழிந்து ஒளிந்து போகாமல் இருப்பது அப்படியே கிருபை இல்லையா? தேவனுடைய கோபம் மட்டும் இறங்குனா ஒருத்தர் கூட நிற்க சரியா முடியவே முடியாது. நம்ம எல்லாமே குறைவுள்ளாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், இன்னும் பூர்ணமடையாத நிலையில் இருக்கிறோம். தேவனுக்கு முன்னால் நம்ம நிற்க முடியவே முடியாது, தகுதி இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபையின் படியே இல்லை, அவருடைய கிருபையை அவர் நினைத்தருளி சில இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, நமக்கு விடுதலை தருகிறார். சரி, அந்த ஜனங்களை விடுவிக்கிறார், அநேக தரம் விடுவிக்கிறார்.
சொல்லி இந்த சாயங்கால பொழுது உனக்கு எனக்கு கிருபையை தருகிறார். என்ன கிருபை தம்மா? விடுவிக்கிற கிருபை, நம்மை நிலைப்படுத்துகிற கிருபை, நமக்கு திரும்பி ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கிருபை. சரியா? திரும்பி ஒரு வாய்ப்பு, ஒன்ஸ் அகேன் அப்படி ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, போகட்டும். அடுத்தது யாரை தேடி இருந்தீங்களா? அந்த பைபிள் எடுத்து வச்சு அடுத்தது என்னவா இருக்கு, இங்கே தான் இருக்குதான்ட்டு யாரா பார்த்தீங்களா? யார் அது? ஒரு ஆள் அந்த விரல கை தூக்கி காட்டுங்க. யாருமே இல்லையா? அந்த மாதிரிலாம் பார்க்கல. நீ சொல்றதே எங்களுக்கு புரிய மாட்டேது. சரி, போகட்டும். நடுவில் சில காரியங்களும் அந்த எகிப்தில் வந்த மக்கள் என்ன பண்ணாங்க அதெல்லாம் இதில் வந்துகிட்டே இருக்கும். நான் அது என்ன பண்ணாங்கன்னு போக போறதில்ல. எது நிமித்தம் அவர் விடுதலையாக்கப்பட்டார்? முதல் என்னது? கிருபை. எழுதிக்கோங்க. சில பேருக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு பாயிண்ட் எழுதணுமேன்றதுக்காக சொல்றேன். முதல் கிருபை. சரி, கிருபை நிமித்தம் அவர் நம்மை வந்துட்டு விடுவிக்கிறார். சரி, அதே மாதிரி வந்துட்டு அங்கு 8வது வசனம். அதே சங்கீதம் 106லயே. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். இங்க என்ன போட்டிருக்கு? என்னத்தினால? நாமத்தின் நிமித்தம். எல்லாம் சொல்லுங்களேன். நாமத்தின் நிமித்தம். சிலருக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் செஞ்சாங்க, ஆகாமியம் பண்ணாங்க, அதை உணரல. சரியா? அங்க கிருபையை நினைக்கல. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கிருபை நிமித்தம் காப்பாற்றி வந்தார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கிருபையே மறந்துட்டாங்க. அந்த கிருபையை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம், கிருபையை வெரி குட், போக்கடிச்சாங்க. சூப்பராக, எல்லாம் நல்லா கரெக்டாக சொல்றீங்க. கிருபையை போக்கடிச்சிட்டாங்க. யார் போக்கடிப்பா கிருபையை? பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள், விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? பூமிக்கான பொய்யான காரியம், பூமிக்கான காரியம், துருப்பு பிடிச்சு போடுறது, அழிந்து போகக்கூடியது, நிலையற்றது, இதன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க, அதன் மேல விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்களா? தேவன் அருளுகிற கிருபையை என்ன பண்ணிடுறாங்க? போக்கடிக்கிறார்கள். அதை தள்ளி விட்டுறாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கிருபையின்படி அவர் இறங்கி சந்திக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுவிக்கிறார். இருந்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்றாங்களா? அதை உணராமல், அதிசயங்களை உணரவில்லை. அந்த கிருபைகளின் திரட்சியை நினையாமல். திரட்சின்னா என்ன? திரட்சி அதிகம், அதிகம் இல்லையா? அவர்கிட்ட நிறைய கிருபை இருக்கா இல்லையா? இல்லையா? அவருடைய கிருபை என்ன வசனம் இருக்கு? கிருபை மேலானது இல்லை. மேலானது தான். மேலானது இல்லைன்னு சொல்லிட்டு அது தப்பா எடுப்பது. சரி, விடுங்க. ஆமா, அழிக்கிறார் அவர். ஆமா. அப்ப வந்துட்டு அந்த கிருபையுடைய திரட்சியை நினையாமல் போயிட்டாங்க. இல்ல, இவ்வளவு நாள் அந்த கிருபை திரும்பி 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 கொடுத்து வந்தாலும் திரும்பி போய் கீழே தேவனுக்கு விரோதமான கலகம் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த கிருபை என்ன நினைக்கிறாங்க? ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? இல்ல, நம்ம கூட நீ அப்படியே நினைச்சிட்டோம். எல்லாம் கிருபை பிரதர், எல்லாம் கிருபை பிரதர், இல்ல கிருபைன்னு ஒரு பேர் வச்சுக்கிறது, கிரேஸின் பேர் வச்சுக்கிறது, இல்ல கிருபை வச்சுக்கிறது. அதுலயே என்னாச்சு? ஏதோ ஒரு வழக்கு சொல் மாதிரி ஆச்சு இல்லையா? அதோடைய அந்த அற்புதங்கள், அதோடைய அந்த நன்மைகள், அது எப்படி மேலானது என்று உணராம நம்ம போயிட்டு இன்னைக்கு. உண்மையாகவே இப்ப நான் நிற்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை. இல்லை, இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தவன், மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க, நம்ம ரொம்ப சூப்பர் கேரக்டர்லாம் கிடையாது. நான் எப்படி நினைப்பேன்னா, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு வரும்போது ஒரு வாட்டி வந்து கேட்க வரணும்னா, சரியா என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு தான் இது தேவைன்னு நம்மளை திரும்பி கொண்டு வந்திருக்காரு. மற்றவங்களாம் வராதவங்களுக்கு இது தேவையில்லை போல இருக்கு. சில பிள்ளைங்கள தான் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் வந்து என்ன, காலையில் 8 மணி இல்லை 10 மணிக்கு போயிட்டு 2 மணி 3 மணிக்கு வீட்டு வந்துடும். சில பிள்ளைங்க மட்டும் நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போங்க, 6 மணிக்கு வாங்கன்னுவாங்க டீச்சர். எனக்குன்னா பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க டியூஷன் எடுக்கணும், இங்கேயே எடுக்கணும். இந்த டியூஷன் முடிச்சு அங்கே ஒரு டியூஷன் முடிச்சாதான் இது எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் அடுத்த வாரம் வராமல் போயிடாதீங்க. நான் இப்படி நினைப்பேன், எதுக்காக நம்மளை திரும்பி திரும்பி கொண்டு வராருன்னா என்ன, நான் என்ன நினைக்கிறேன், நான் இவன் வரமாட்டான், அதனால பேசாமல் இவனே பிரசங்கம் பண்ண போடுவோன்னு போட்டாரண்டல். அப்போ தான் இவன் வருவான். அப்படியாவது இவன் பேசி இவன் மாறட்டும், சரியா? அப்படியாவது இவன் பாஸ் ஆகி பரலோகத்துக்கு வந்துடட்டும். புரியுதுங்களா இல்லையா? சரி, ரைட், ஓகே. ரொம்ப கோபமாக பார்க்குறீங்க. அப்போ நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சரியா? அப்போ வந்துட்டு திரட்சியான அந்த கிருபை, அதை நீங்கள் வந்து ஏனோ தானே நினைச்சிடாதீங்க. சரி, நீங்கள் நம்மோட ஆண்டவர் பேசுகிறார். சரி, இன்னைக்கு கிருபையால் நிலை நிற்கிறோம் இல்லையா? முடியும் போது ஷீலா வந்து அதை பாடுவாங்க, கிருபையால் நிலை நிற்கும். சரி, ஓகே, ரைட். கிருபையில் தெரிய பாட்டு இருக்கு, சொல்கிறோம். அப்போ வந்துட்டு அடுத்தது என்னன்னா,
நாமத்தின் நிமித்தம். ரெண்டாவது என்னன்னா, நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். யாரை சொல்ல முடியுமா அதோடைய அர்த்தம் என்னன்னு? தன்னுடைய நாமத்தின் நிமித்தம். சொல்லுப்பா, நீ தான் சொல்லுங்க. இந்த வேற இதெல்லாம் வேணாம், நான் சொன்னது கரெக்டாக சொல்லு. தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அவர் ரட்சிக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தெரியுது. ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசுன்ற நாம் அதெல்லாம் இல்லை இல்லை, அவருடைய நாமத்தின் நிமித்தம். அதான் அது ஏன் வை வல்லமை, ரட்சகர், ஏசு, அதெல்லாம் ஓகே. நான் கேட்கறது, நான் எதிர்பார்க்குற பாயிண்ட் சொல்ல மாட்டேங்க. அவருடைய நாமம் மகிமை. கொஞ்சம் கிட்ட வரீங்க, 30% தான், அதுக்கு மேலே வரல. தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அதை அவர் செய்கிறார். அவருக்குன்னு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அது நிமித்தம் எப்படியோ அவருடைய ஜனம், அவருடைய விசுவாசி, அவரை பின்பற்றுவன் சேர்ந்ததுனால அவருடைய நாமம் அங்க என்ன பண்ண தூஷிக்கப்படக்கூடாது என்று சரி அவர் என்ன பண்றாரு, நம்மை சரியா ரட்சிக்கிறான்னு சொல்ற காட்டிலும் சங்கீதம் 23 ஒன்று, அது கரெக்டான வார்த்தையா இருக்கும். தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அப்படி எடுத்து விட்டு 2 2s are 4 அப்படின்னு சொன்னதான் வரும் இல்லையா. 2 2s are 4, 2 3s are 6 அப்படின்னு சொன்னா தான், அந்த எடுத்து விட்டோம்னா தான் வரும், இல்லாட்டி டகால்னு வராது. என்ன வசனது வாசிங்க 23ல. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சரியா, நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஃபார் ஹிஸ் நேம் சேக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அவருடைய பேரு நிமித்தம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, யாருங்க நீங்க, உங்களுக்கு யாரு தெரியும், இந்த பேருங்க, ஓ சரி அவருக்காக நான் விடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப ஆண்டவரை விட தன்னுடைய பேரு நிமித்தம், தன் பேரின் மேலே அவர் என்ன பண்றாரு, அங்கு வாக்கு தத்தத்தை இல்லையா, நமக்கு அந்த உடன்படிக்கையை தன்னுடைய நாமத்தின் மேலே என்ன பண்ணார், ப்ராமிஸ் பண்ணி ஆபிரகாம் செஞ்சிருக்கார் இல்லையா. அவரை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை என்று என்ன பண்ணாரு, தன்னுடைய நாமத்தின் மேலேயே அதை ஆணையிட்டு தருகிறார். அப்போ அது நிமித்தமே, தன்னுடைய நாமத்தின் நிமித்தமே சரி அவருக்கு நிகர் அவரே, அவரை காட்டில் யாரும் பெரியவர் இல்லை, அவர் யாருக்கு சிறியவர் அல்ல. அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தமே என்ன பண்றார், சரி இன்னைக்கு நமக்கு அற்புதத்தை செய்கிறார், இல்லை மறுபடியும் ஒரு வாய்ப்பை நமக்கு சரியா தருகிறார். அதாவது அநேக தரம் அவர்களை விடுதலையாக்குறார். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல நீங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்போ 106க்கு வாங்க திரும்பி, அங்கங்கே போய் நின்றாதீங்க. சரி, அப்ப முதல்ல கிருபை, கிருபைக்கு என்ன வசனத்தை பார்த்தோம், புலம்பல் 3:22 இல்லையா. அப்ப இது 106வது சங்கீதம் 8வது வசனம், நாமத்தின் நிமித்தம். அப்ப நாமத்தின் நிமித்தம் என்ன பார்த்தோம் அங்க, சங்கீதம் 23 பார்க்கணும் இல்லையா. நாமத்தின் நிமித்தம் நம்மை நடத்துகிறார். நீதி என்ன பாதையில் நடத்துகிறாரு, தவறான பாதையில் இல்லை, கரெக்ட் பண்ணி கரெக்டான பாதைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். சரி, நம்ம போய் நம்ம போய் சேர வேண்டிய தேசத்துல நம்ம போய் சரியா சேர வேண்டும். சரி போகட்டும். அடுத்தது ஒரு சின்ன ஜம்ப் 23க்கு வாங்க. 106ல் 23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். சரி, அப்ப இங்க மூணாவது பார்க்குற மூணாவது பாயிண்ட் என்னன்னா, திறப்பின் வாயிலே நிற்கக்கூடியவன். சில திறப்பின் வாயிலே ஏன் ஆண்டவர் அதை செய்தார்னா, அங்க திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். ஆமென். சரிப்பா, அநேக தரம் திரும்பி மைண்டில் கொண்டு வந்துருங்க. அநேக தரம் அவர்களை விடுவிக்கிறார். சரி, என்னென்ன கான்டெக்ட்ல அவங்களை விடுதலையாக்குறார், அவங்க செய்த தவறுகளை பார்க்கல. சரி, எது நிமித்தம் அவர் செய்கிறார்னா, முதல்ல கிருபை, ரெண்டாவது அவருடைய நாமத்து நிமித்தம், மூணாவது திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன். சரி ஆமென். அதனால ஆண்டவரே சொல்றார், திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன். எசேக்கியேல் 22:30 அதுக்கான ரெஃபரன்ஸ் போட்டு அதை படிமா எடுத்து 22:30 படிங்க, சீக்கிரம் படிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சரி, தங்கத்துட்டு பார்க்குறோம், ஒருவரையும் அந்த இடத்துல சரியா காணவில்லை. சரி, என்னோட நான் திறப்பில் நிற்கிறேன்னு சொல்லும்போது மோசே குறித்து சொல்லக்கூடிய சாட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, அது இருக்கட்டும். அப்போ இங்கே பார்க்கல, இதே பார்த்துடலாம். அப்போ அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சாங்க, அதுக்கு முன்னால் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியை அவங்களுக்கு ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு.
ஆண்டருக்கு பதிலாக வேறொரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அவருடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினு சொல்லி 20வது வசனத்துல வாசிக்கிறோம். சரி, அந்த இடத்துல அவருடைய ஆண்டோடைய கிரியைகளை மறந்துட்டாங்க, அதிசயங்களை மறந்துட்டாங்க. இல்லை அவருடைய திரட்சியான அந்த கிருபை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்துட்டு போக்கடித்து விட்டார்கள். அவர் நாமம் மகிமைப்படும்படி நீதிபதி நடத்தினால அந்த பாதையை விட்டு என்ன பண்றாங்க? விலகுகிறார்கள். அப்படி நாமத்தின் மகிமைக்காக வாழவில்லை. அப்படி அடுத்தடுத்து என்ன பண்றாங்க? அவர் என்னென்ன கிளாஸ்ல எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அதெல்லாம் உடச்சி என்ன பண்றாங்க? ஆண்டர் என்ன பண்றாரு? புது கிளாஸை போட்டு போடுவாங்களே, இந்த கண்டிஷன்ல பண்ண முடியாது, வேணா இந்த கண்டிஷன்ல உங்களை ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா இதுல வந்தா இதை பண்ண முடியாது அப்படின்னா ஒன்று பிரேக் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஆண்டர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டே வர்றாரு. ஏன்னா அவர் எப்படியாவது இவங்களுக்கு இறங்கி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி சரி தேவன் அவங்கள அநேக தரம் விடுதலை ஆக்கிறார். சரி, போகட்டும். அப்போ பார்க்குறோம் வந்துட்டு தேவனை மறந்தார்கள். அவருடைய மகிமை கன்றுக்குட்டியின் என்ன பண்ணாங்க? அங்கே புல்லை தின்ற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அங்கே அவங்க நமஸ்கரிக்கிற காரியம் தேவனை விட்டு அவங்க தூர போய் சோரம் போகிறார்கள். சரி, அங்கே தேவனை பரிசுத்து பார்க்கிறார்கள். வேதனை ஊட்டக்கூடிய காரியங்களை என்ன பண்ணாங்க? பாளையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். இல்லை, பாளையம்னா தேவன் உலாவுகிற இடம். இவங்க வாழ்ற இடம் தான் தேவன் வாழ்ற இடம். புரியுது நாங்கள் சொல்றது? தேவனுடைய பாளையம்னா வெறும் ஆலயம் மாத்திரம் அல்ல, நம்ம வாழுகிற ஒவ்வொரு வீடும் தேவனுடைய பாளையம். ஆமென். நம்முடைய வீடு ஜெப வீடு. நம்முடைய வீட்டில் தேவன் உலாவி வருகிறார். நம்புறீங்களா? இல்லை, உங்க வீட்டில் தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டில் தேவன் உலாவி வருகிறார். அப்போ வீடா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், இல்லை ஆலயமா இருக்கட்டும், எல்லாமே தேவன் தங்குகிற வாசஸ்தலம். சரி, அப்ப என்ன பண்றாங்க? அவங்க அந்த பாளையத்துக்குள்ளே சில தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் காரியத்தை செய்கிறார்கள். சில தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் அங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய முறுமுறுப்பு காணப்படுகிறது. சில இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோசே என்ன பண்றாருன்னா, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக சரியா திறப்பின் வாயிலே சரியா அவன் நின்றான். சரியா திறப்புல நிற்கக்கூடிய, நமக்காக ஜெபிக்கக்கூடியவன். சரியா, திறப்புல நிற்கக்கூடியவன்னா நம்ம சொல்லக்கூடிய முக்கியமா யாருன்னா முதல்ல சொல்லக்கூடியது பிரதானமா இயேசுதான். சரி, இயேசுதான் திறப்புல நமக்காக இந்த சிலுவையிலே தன்னை அறைய ஒப்பு கொடுத்து திறப்புல நின்றார். இல்லை பூமியின் இல்லை, வானத்தில் இல்லை, நடுவில் சிலுவையில் அடித்து அவரை நிறுத்தி. எதற்காக? சில தேவனுடைய கோபம் வராதபடி, நம்முடைய பாவங்கள் கழுவும்படி, அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்படும்படி அவர் திறப்பில் நிற்க இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் திறப்பில் நின்றார் இல்லையா? யாருக்காக? லோத்துக்காக. லோத்து அந்த பட்டணத்தில் இருக்கிறதுனால என்ன பண்றாரு? கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான் இல்லையா? இன்னொரு வாய்ப்பு இருக்கா, இன்னொரு வாய்ப்பு இருக்கா, இன்னொரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அதை அழிக்காதபடி எப்படியாவது அவன் பகைத்தவன் தான் இல்லையா? பெஸ்டான ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போனவன் தான். அதனால அவன் அழிந்து போகணும்னு ஆபிரகாம் நினைக்கவில்லை. அவன் தான் திறப்பில் நிற்கிறவன். இன்னொருத்தன் அழிந்து போகணும்னு நினைக்கிறவன் திறப்பில் நிற்கிறவன் இல்லை. இன்னொருத்தன் அழிந்து போகணும்னு நினைக்கிறவன் தீர்க்கதரிசியும் அல்ல. ஆண்டவர் அவன் ஒரு தீர்க்கன். 20வது அதிகாரம் ஆதியாகமத்துல அவன் உனக்காக வேண்டுதல் செய்ய. யாருக்காக? லோத்துக்காகவா? அபிமெலேக்கு ராஜாக்கு அவன் ஆண்டவர் சொல்லுவார், சரியா, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அவன் ஒரு தீர்க்கன். சரி, அவன் ஒரு தீர்க்கதரிசி. சரிங்க, சரி, போகட்டு விடுங்க, அது எடுக்க வேண்டாம். அப்போ தீர்க்கதரிசி எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு. தீர்க்கதரிசி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன். தீர்க்கதரிசி திறப்பில் நிற்கிறவன். தீர்க்கதரிசி தனக்கே அவங்க துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி அவர்களுக்காக மன்றாடுகிறவன். சரியா? இல்லை அவங்க எதாவது போட்டோம், அவங்களுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், அவன் தீர்க்கதரிசி கிடையாது, அவன் வெளிப்பாடு உள்ளவன் கிடையாது. சரிங்களா? திறப்பில் நிற்கிறவன் உண்மையாகவன். சரியா? யார் அவனுக்கு அகேன்ஸ்டா செய்தாலும், அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு கடினமான சூழ்நிலையில் போறாங்கன்னு கேள்விப்பட்டாலும், ஆண்டவரே அவர்களை அழிக்காதேயும். இல்லை, கடந்த நாட்டோட யாரோ சொல்லுது, அப்படி கேட்டேன் நான். இது நிமித்தம் தான் அப்படி ஆயிடுச்சு, அது நிமித்தம் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சிறு பிள்ளையை போல பேசுறாங்க, கிறிஸ்தவர்களே பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. சரி, யாருக்கா ஆயிடுச்சு, சரியா, ஏதோ என்னதான் பகையாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ திட்டாங்க பின்னாடி, அவங்களுக்கு தான் ஆயிடுச்சுன்னா நான் உடனே கர்த்தர் தன் கரத்தை நீட்டி அவங்கள நல்லா அழிச்சிட்டார், இன்னும் அழியட்டும், ஒன்றும் இல்லாமல் போட்டு அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். அப்படி இல்லை. ஆண்டவரே அவர்களை அழிக்காதேயும். ஒருவேளை என் நிமித்தம் தான் அப்படி நடக்கிறதா கூட, ஆண்டவரே நான் அவர்களை மன்னிச்சிடறேன், நீங்க என் நிமித்தம் அவர்களை நீங்க மன்னிச்சு, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, அந்த அன்பை தான் ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்தினார். சரி, அதனால அவர் யாருக்காக வந்தாரோ அவங்களே அவரை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அதுதான் திறப்புல நிற்கக்கூடிய அபிஷேகம். சரி, அப்ப திறப்புல உண்மையா நிற்கக்கூடியவங்க வேணும்.
இந்த கடைசி காலத்தில் யாரும் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களை நீ பகையா பண்ணாலும் உனக்காக ஜெபிக்கக்கூடியவங்க, சரிங்களா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு உங்களுக்கு பர்சனலாக இருக்காங்களா? பதிலாம் சொல்ல வேணா, கை வைத்தவனா? யோசிச்சு பாருங்க, யாராவது இருக்காங்களா? ஏதாவது ஒரு ஊழியர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் என்னதான் அவங்களுக்கு பகையாக பேசினாலும் உங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க, திரும்பி உங்களுக்காக தேவசமத்தில் மன்றாடுவாங்க. அப்போ நம்ம பாருங்க, நமக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கணும்னா அப்படி ஒரு ஆள் நமக்கு வேணும். அப்படி யாரோ ஒரு ஆளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இந்த கூட்டம் ஒரு மாதிரி என்ன மறைச்சு பார்க்குறாங்க. தெரியல, அவங்க யோசிக்கிறாங்க போல, யாரை வைக்கலாம்னு தெரியல அப்படின்ட்டு. இல்லை, நீ அந்த ஆளான்னு யோசிச்சுப்பாரு. உண்மையாகவே நீ அந்த ஆளாக இருந்தால் உனக்கு அந்த குணம் வந்துடும். இல்லாட்டி நீ லாய்க்கு வேணா ஒரு மீட்டிங் வேணா நீ நடத்திக்கலாம், திறப்பில் நீ ஜெபிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மீட்டிங் எத்தனை பேர் வரவன் உண்மையான நிலையில் அந்த குணத்தோடு அப்புறம் எப்படி ஆண்டவர் கேட்க முடியும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆள் இருந்தால் எனக்கு போதும். நீங்கள் பெரிய கூட்டம் கூட்டி நீ ஜெபிக்கலாம் வேணாம், அதில் இந்த மாதிரி 10,000 பேர் இப்படி வந்து உட்காந்துருமா. எனக்கு ஒரு நபர் சரியா போதும். அந்த ஒரு நபர் யாரை குறிக்குன்னா இயேசு தான் குறிக்குது. இன்னைக்கு இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்ட நிலையில சில இன்னைக்கு வந்து நம்ம மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நிலையில் நம்ம இருக்க வேண்டும். அப்போ தேவன் அநேக தரம் மற்றவர்களை இன்னைக்கு சபைக்காக இறங்கணும். சபையில் இருக்கவங்க இல்லை மற்ற சபைகள் ஊழியங்கள் யாரோ சோரம் போயிட்டாங்க. கடந்த நாட்டிலோட யாரோ நேற்று இன்னைக்கு கூட நான் சொன்னார், காலேஜ் ஜெபத்தில் சொன்னேன், யாரோ விழுந்துட்டாங்க. அக்டோபர் 27 சபையை நடக்கலை. 2 தரப்புத்தார் வந்து அவங்கள இது சிஎஸ்ஐ சபையை சொல்ல, வேற ஏதாவது சபை, ஆவிக்குரிய ஆவியில்லா சபை, ஆவிக்குரிய ஆவியில்லா சபை சபையை நடக்கலை. எனக்கே தெரியாது, ஆச்சரியம். உங்களுக்காக தெரியுமா? அக்டோபர் 27 நடக்கலையா? ஏதோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல எங்க சொல்கிறோம். சரி, அப்போ கீழே கமெண்ட் எல்லாம் அவ்வளோதான், தாழ்ச்சி கொட்டுறானுங்க. நல்ல நெருப்பை கொட்டி கொட்டி அள்ளி உள்ள தூவான்ல, இந்த இன்ஜினில் கரியை போடுற மாதிரி, நல்லா எரியுதா இன்னும் கரியை போடு, இன்னும் எண்ணெயை ஊற்றி, இன்னும் பெட்ரோல் ஊற்றுன்ற மாதிரி அவன் திட்டு தாளிக்கிறான். கீழே சூடு பண்ணதே இன்னொன்று பண்ணுறான். 7 தான் ஆண்டவர் கோபம் பற்றி எரிதான், அழியட்டான், இல்லாமல் போட்டான். யாரோ ஒருத்தனாத ஐயோ தெரியாமல் பண்ணிட்டான், இது நடந்த விட ஆண்டவர் திரும்பி அவனைக்காக மனதிறங்கி அவனை கட்டுவீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தை, ஒரு கரெக்டாக சொல்லி, ஒரு நான் இல்லை நாதியும் இல்லையே அப்படின்னு. அது என்ன அர்த்தம் தெரியலன்னு. சரி, போகட்டும். அப்போ திறப்பில் நிற்கிறவர்கள் நமக்கு அவசியம். நாம் அதாக மாற வேண்டும். நமக்கு யார் இருக்கானோ இல்லையோ, முதல்ல நீ அதாக மாற வேண்டும். சரியா? இன்னொரு திறப்பில் நிற்க ஒரு ஆள் இருந்தார். சரியா? ஃபுல்லாக உடம்பெல்லாம் காயம், ஓட வச்சு தேய்ச்சி நின்றார். சரியா? ஆனாலும் அவர் மத்தியில் ஏளனமாக பேசினேன், கிண்டலாக பேசினேன், இப்படி பண்ணியிருப்பீர் அப்படி பண்ணியிருப்பீர்னு என்னென்னமோ சொல்ல, வெந்த புண்ணில் வேலை பார்த்தவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாரு, சரியா, அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படி செய்யும்போது அவருடைய சிறையிருப்பு திருப்பப்படுது. சரி, அதுவே போதும். நமக்கு ஜெபிக்க வேண்டிய ஆளே தேவையில்லை திறப்பில் நிற்க. நீ திறப்பில் இருக்கிறாங்க மாறினால், சரியா, ஆண்டவரே உன் சிறையிருப்பு திருப்பிடுவார். ஆண்டவர் நீ எந்த ப்ராப்ளம் வழியாக போனாலும் அதுலேருந்து உன்னை விடுதலை ஆக்கிடுவார். சரி, உனக்கு இன்னொரு ஆள் வேணும், நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ எனக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டேன்னு தேவையில்லை. நீ மற்றவர்களுக்காக அப்படி உண்மையான நிலையை ஜெபிக்கிறதா, நீ என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் ஆண்டவரே வந்து அதிலிருந்து உன்னை சரியா விடுதலை ஆக்குவார். சரியா? இப்போ வந்துட்டு கிருபை நிமித்தம், நாமத்தின் நிமித்தம், அடுத்தது என்ன பார்த்தோம்? சரியா, திறப்பில் சரியா நிற்கக்கூடியவர்கள் அவசியம். யாராவது ஒரு மனிதரை தேடான்னு சொல்லி நம்ம எசேக்கியேல் அங்கு வாசிக்கிறோம். சரி, அடுத்தது வந்துட்டு 106:30. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. சரி, அப்பொழுது பீனகாஸ் எழுந்து நின்று என்ன பண்ணா? நியாயம் செய்ய, அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தெரியுமா பீனகாஸ் என்ன பண்ண தெரியுமா? பீனகாஸ் யாரு? பீனகாஸ் யாரு? பீனகாஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பீனகாசன் யாரு? பீனகாஸ் வந்து ராஜாவா, ஆசாரியனா? அதாவது அது தெரியும். முதல்ல இந்த பாயிண்ட்டை முடிங்க. யாரு இப்படி குத்துறான்? கழுத்திலே 2 வாட்டி டாக்டரை குத்திட்டான், அது ஓகே. குத்துந்து யார்? பேரை சொல்லுங்க முதல்ல. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஒரு டாக்டரை கழுத்திலே குத்திட்டான். கிண்டியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதுசாக கட்டினாங்க இல்லையா? தெரியாதா? உனக்கு தெரியுமா? உனக்கும் தெரியாதா? உனக்கே தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? அழுது அந்த ஆக்ஷனோட பண்ணுறீங்க போல, குத்திட்டான் அப்படின்ட்டு. டாக்டர் சரியா மருத்துவம் பண்ணலையா அவங்க அம்மாவுக்கு? 3 மாதம் வந்துட்டு இருக்காங்களா, புற்றுநோய், வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு முடியாமல் இங்கே வந்திருக்காங்க. அவர் சரியாக பண்ணலை போல். அவர் ஏதோ மாறுதரமாக ஏதோ பேசினாரான்னு தெரியல, அதை பற்றிலாம் தெரியல. அவன் இன்றைக்கி வந்து பேசியிருக்கான்.
கரெக்டாக அவன் ஏற்கனவே கோபமாக வந்துருக்கான், கத்தியோட, சின்ன கத்தி ஒன்று. டாக்டர் வந்து எங்கேயோ கழுத்துலையோ இந்த இடத்துல எங்கேயோ இங்கே நினைக்கிறேன். ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட் இந்த இந்த இடம். மொத்த ரத்தமும் குப்பின்னு வெளியே வந்துடும். சரிங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, வந்துட்டு பீனேகாஸ் என்ன பண்ணுறாருன்னா, பாவம் செய்த இடத்துல இல்லையா, பாவம் செய்துட்டாங்க. அது அங்கே இஸ்ரவேல் அந்த பாளையத்துக்குள்ளே ஒரு பாவமான காரியம் சரியா நடந்து விட்டது இல்லை. என்ன வாசிக்கிறோம், அதை எங்க வாசிக்கிறோம், எத்திட்டீங்களா? 25 சரி, படிக்குமா அதை? என்ன 25:8ன்றாங்க. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. சரியா, அப்போ வந்துட்டு பார்க்குறோம் 7வது வசனத்தையும் வாசிக்கணும். சரி, அங்கே வந்துட்டு மீதியான ஸ்திரீயோடு தன் சகோதரனிடத்திலே சிலை அழைத்து கொண்டு வந்தான். அங்கே வந்துட்டு ஒரு வேசித்தனம் நடக்குது. 26லேருந்து அங்கே 6வது வசனத்தையும் பார்க்கும்போது எங்கன்னா பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வாழக்கூடிய பாளையம். அந்த பாளையத்தில் யார் வாசம் செய்கிறா? தேவன் அங்கே வாசம் செய்கிறார். அந்த இடத்துல போய் முதல்ல நீ இஸ்ரவேலன் என்ற ஒரு முத்திரை இருக்கும்போது நீயே போய் வெளியே செய்யக்கூடாது. நீ போதாகரிக்கு என்ன பண்ணிட்ட? பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்து நீ என்ன பண்ணிட்ட? அதை செய்து விட்டாய். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல தேவனுடைய கோபம் பற்றி எரிக்கிறது. அப்போ இது வாதை அங்கே வந்துருச்சு. வாதை நின்றாக வேண்டும். அப்போ வாதை நிற்பதற்காக சரி அங்கே வந்துட்டு அதான் நியாயம் செய்தான். சரியா, இப்போ வந்துட்டு அங்கே அவர் ஆண்டவர் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா சரியா நியாயம் அந்த இடத்துல செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டியதுனா எது நீதியோ எது நியாயமோ அதன்படி நம்ம நடக்க வேண்டும், மாற்றணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ நீதி இல்லை நியாயம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா கரெக்ஷன் மோடுக்கு வரணும். we have to change. நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். ஐயோ ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, அப்போ நான் தான் மாறணும் போல இருக்கு, ஏன் இது எனக்கு நான் சிறுமைப்படுத்தப்படணும், இல்லை சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் வாசிக்கிறோம் இல்லையா அநேக தரம், ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாத நிலையில். அப்போ வந்துட்டு இங்கே என்ன நடக்கிறது? வேசித்தனம் அங்கு நடக்கிறது, பாளையத்துக்குள்ளே நடக்கிறது. அப்போ வந்துட்டு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பீனேகாஸ் கண்டபோது சரி அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஒரு மனுஷனுடைய ஒரு தவறு அந்த வாதை உள்ள வந்து எத்தனை பேர் செத்து போனாங்க, மரிச்சு போனாங்க? 24,000 பேர் மேல. சரி, அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து எல்லாரையும் பட்டு 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 நடிக்குது. அரை குறையா இருக்கிறவன் இல்லையா, ஒரு சான்ஸ் கஞ்சா அவனோட அந்த டென்ட்டுக்குள்ள போயிருப்பான், இந்த மாதிரி ஆள் தான் நின்று இருப்பான். நம்ம கூட நினைக்கலாம் ஏன் 24,000 பேர் ஆண்டவர் போட்டு தள்ளிட்டாருன்னு. அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களாம் போட்டு தள்ளியிருப்பார். பாளையத்திற்கு எல்லாருமே செத்து போயிட்டான். சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க பாளையம் முழுவதும் அழிந்து விட்டதா? இல்லை. அப்ப யார் அந்த 24 பேர்? நம்ம கேட்கறோம்ல, யார் அந்த 1,44,000 பேர்? சரிங்களா, இல்லை அப்படி யோசித்து பாருங்களேன். இல்லை ஏன் அவங்க மட்டும் சாகணும்? இருக்கீங்களா இல்லையா? குச்சி ஓடிடுவேன் நான் வெளியே. என்ன அப்ப நான் நினைக்கிறேன் அந்த தவறு செய்த மனிதனுக்கு ஏற்ற லைக் மைண்டடா இருக்கிற பீப்புள் போல, புரியுதுங்களா? அவர் ரிலேட்டிவ்ல அந்த மாதிரி மைண்ட் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, இஃப் தேர் இஸ் அ சான்ஸ், இவங்களும் அந்த மாதிரி செய்யக்கூடிய மனதுடைய இல்லை 2 மனதோடு குந்தி குந்தி நடக்கக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கலாம். சரி, அங்க என்ன நடக்கிறது? 24,000 பேர் அங்க மடிந்து போகிறார்கள். தேவன் வேணும்னா சரியா செய்தவனை மறிஞ்சு அடிச்சு போட்டுருக்கலாம் முடியாதா? சொல்லுங்களேன், இல்லை அடிச்சு போட்டுருக்கலாம் இல்லையா? ஆனா செய்தவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா அது என்னாச்சு பிரச்சனை? எல்லாரு மேலேயும் வந்துருச்சு. அப்படி சொல்லுவாங்க, ஜெயிலில் வந்து பெரிய பிரிசன்லாம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஜெயில், புழல் ஜெயில்னு சொல்றாங்க இல்லையா. யாராவது ஒருத்தன் தப்பிக்க முயற்சி செஞ்சா தண்டனை எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். யாராவது ஒருத்தன் தப்பிக்க முயற்சி செய்தால், இல்லை யாரோ ஒருவர் ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தினா தண்டனை எல்லாருக்கும் வருமா? அப்படி ஒரு ரூல் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அது நாங்கள் போனதில்லை. போலீஸாவும் போல இதாகவும் போகல, அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, சரி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரு மேலேயும் தண்டனை இங்கே சரி அப்படி எடுக்கலாம். எல்லாரு மேலேயும் தண்டனை பாய்க்கிறது. ஏன்னா தேவன் வந்து பாவத்தை பார்க்காத
சுத்த கண்ணரா இருக்கிறார். பாளையத்துக்குள்ள நடந்தோடனே ஆண்டோடைய வல்லமை கடந்து போய் டபால் எல்லாரும் என்ன பண்ணுது, அடிச்சு தள்ளுது இல்ல. நம்ம சொல்றோம்ல, ஐயோ ஆண்டவர் மகிமை வந்தோடனே ஐயோ அவங்க விழுந்தாங்க இவங்க விழுந்தாங்க, எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு விழுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாருமே என்ன பண்றான், கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவன் சாப்டர். இதை நிறுத்தியாக வேண்டும். இதை நிறுத்துவதற்கு யாராவது ஒருவர் நியாயம் செய்தாக வேண்டும். அவர் நியாயம் செய்தாக வேண்டும்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற பதில் சொன்னேன். நியாயம் செய்யணும் என்ன அர்த்தம்? தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுத்தாவணும்னு சொல்லுங்களேன். சரி, அப்போ அவங்களுக்கு தெரியும் தப்பு செய்தவன் இன்னார் என்று அவங்களுக்கு சரியா தெரியும். ஆனா அதை விட்டு வைக்க கூட ஆண்டவன் அவனை அழிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ அவனை அழித்து போடு. அப்ப யார் அதை செய்வா? அங்க மோசேல அங்க வந்து வேற யாரும் இல்லை, அங்க ஆரானுடைய குமாரனாகிய எலியேசருடைய மகன் அவன் என்ன பண்றான், எலும்பி ஒரு ஈட்டியை கையில எடுத்துக்கொண்டு அங்க அந்த அந்த அறையுள்ளே கடந்து போய் சரியா அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். ஒரே குத்துல. சரி, ரெண்டு பேரும் ஒரே லைன்ல நிக்கிறாங்க. இல்ல ஒரே லைன்ல எப்படியோ அவங்க தவறு செஞ்சுட்டு இருக்க ஒரு நிலையில இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ரெண்டு பேருடைய வயிற்றிலே அந்த ஈட்டி சரி உருவி போகுது போல. சரி, அவன் என்ன பண்றாங்க, வந்துட்டு குத்தி போடுகிறான். எப்படியோ ஒன்று, இல்லாட்டி மறைச்சி நின்னா போல முன்னாடி யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அவ பின்னாலே ஒழிஞ்சிருந்தா போல. அப்படியா, அதோ கண்ணா அதோ பார்க்கலாம்னு சொல்லி இந்த பாரு வயிற்றுல குத்துறேன், அது வயிற்றுக்குள்ள போதா இல்லையா வரும் குத்துனாரு போல. எனக்கு கொஞ்சம் ஒரு இந்த இமேஜினேட்டரி பவர் யோசிச்சு பாரு. எது என்ன ஐயா ஐயா ஒன்றும் இல்லையா, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அவர் ரொம்ப சின்னதாக குள்ளமா இருந்தா போல மறைஞ்சிக்கிட்டு பின்னால. அப்படியா, யாருமே இல்லையா, தோ பார் உன் வயிற்றுல குத்துற கான் கத்தணும்னா பின்னாலையும் கேன் கத்தி சாவா பார் அப்படின்னு சொல்லி ஒரே குத்து குத்துற போல வயிற்று. அப்ப இப்பதான் சிரிக்கிறீங்க, இப்பதான் எல்லாருக்கும் அந்த படம் தெரியுது போல கண்ணு. அப்படி இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை உடனே நின்று போயிட்டு நியாயம் செய்யணும். சரியா, உன்னுடைய வந்துட்டு உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய வாசலில் எது நியாயமோ அதை செய்ய வேண்டும். எது நியாயமோ அதை நீ சரி நீ பேச வேண்டும். இன்னொரு இடத்துல நம்ம கடந்த வாரத்தோட பார்த்தேன் இந்த நியாயம் அப்படின்னு சொல்லும் போது, சகரியாவா சகரியா 8:16 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், பக்கம் 1098. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். போதுமா சதியம் வாசிங்க சந்தோஷமா. ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்ப வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையாய் பேசுங்கள். முக்கியமா அடுத்தது அதான் முக்கியம், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். உங்கள் வாசல்கள்னா சிட்டி கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த வாசல்னா இந்த சிட்டி கேட்ஸ், எந்த பட்டணமோ அந்த பட்டணத்தில் ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலில் தான் எல்லா மூப்பர்கள் கூடி வருவார்கள். போவாஸ்லாம் கூடி வந்து உட்காந்தாங்க தெரியுமா. அந்த இடத்துல பேர் பெற்றவனாக இருக்கிறான் தெரியுமா. அப்படியே என்ன தெரியுமா, தன்னுடைய வாசல் அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தில் எது நியாயமோ அதை தான் அவன் பேசுகிறான். அப்போ நம்முடைய வீட்டில் கூட சரி, நம்முடைய வீட்டில் நம்முடைய வாசல்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ நம்மளுடைய டெரிட்டரி, உங்களுக்கு அதிகாரமாய் கொடுக்கப்பட்ட ஒரு எல்லை, அது ஆலயமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம். அந்த இடத்துல அங்கே வந்துட்டு சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். சரியா, அப்போ வந்துட்டு நியாயம் அப்படி செய்யும்போது சரியா தேவன் என்ன பண்றார், அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை அங்கே சரியா தருகிறார். அதான் நம்ம சங்கீதம் அங்கே 106 வந்துருங்க. இப்போ அப்பொழுது பீனகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை சரியா நிறுத்த சரியாப்பட்டது. நியாயம். ஓகே, இதுக்கு சகரியா சொன்ன இல்லையா. சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனமா 16. சரி, ரைட், ஓகே. அப்போ 106 இன்னும் 2 இருக்கு, முடிச்சிடலாம் வேகமா. 106ல் 44 2 அடுத்தடுத்து வரக்கூடியதுதான். 106ல் 44 வாசிமா சங்கீதம்.
அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. போதுமா? அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போது அவர்களுக்கு உண்டான நெருக்கத்தை அவர் கண்ணோக்கி. அப்ப இதுல என்னன்னா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சரிங்களா? அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். சங்கீதம் 50:15 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதே மாதிரி சங்கீதம் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதது நீ எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். சரி, அப்போ வந்துட்டு ஆண்டவர் அநேக தரம் விடுதலை ஆக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்ல கிருபை, ரெண்டாவது அவருடைய நாமத்து நிமித்தம், அடுத்தது திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் நிமித்தம், அடுத்தது நியாயம். எது நியாயமோ நியாயம் தீர்த்தான் அங்கு பினகாஸ். சரி, அதே மாதிரி கூப்பிடுதல். சரி, அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கூப்பிடுறாங்க. அது மாத்திரமே இல்லை, ஒவ்வொரு பிரச்சனை வழியாக போகும்போதும், ஒவ்வொரு தடை கற்கள் அவங்க வாழ்க்கையில் வரும்போது, அந்த பிரயாணத்தில் அந்த யாத்திரையில் பல தடைகள் வருகிறது. பல நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிந்தனையினாலே வீணரானார்கள், அதனால பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் தேவனை நோக்கி சரியா கூப்பிட வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொருத்தர் ஜெபம் பண்றதில்லை, நாம ஆண்டவரை நோக்கி சரியா கூப்பிட வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், மறு உத்தரவு நமக்கு சரி அருளி செய்வார். எத்தனை வேணா வரலாம், ஆனால் எல்லாத்துலேயும் அவர் விடுதலையாக்குவார். அநேக தரம் விடுதலையாக்கினார். அங்கே 106-144 சரி அவருடைய கூப்பிடுதலை சரி அவர் கேட்கிற தேவராக இருக்கிறார். அதான் 65 சங்கீதம் 65 அங்கே 1-2 வசனம் கூட எனக்கு ரொம்ப பிடித்தது. அது வாசிக்குமா? தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சில ஜெபத்தை கேட்பவர், கூப்பிடுதலை கேட்பவர், கூப்பிடுதலை நிராகரிக்கிற தேவன் அல்ல, ஜெபத்தை நிராகரிக்கிற தேவன் அல்ல. நாம் கூப்பிடுகிற போது ஆண்டவர் அதை கேட்டு நமக்கு மறு உத்தரவு தருகிற தேவனா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்க வேற சொல்லியிருக்காரு. வேற ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நீ சரியா கூப்பிடு. ஆபத்து காலத்துக்குள்ள போயிருக்கலாம், இல்லை ஆபத்துன்னு தெரிகிற சூழ்நிலையா இருந்திருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நானும் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை விடுதலை ஆக்குவேன். சில வாக்குறுதி இருக்கு, அதை சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணணும், சொல்லி நம்ம கேட்கணும். அதே மாதிரி சங்கீதம் 46 ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆண்டவர். சரி, அப்போ கூப்பிடும்போது அவரை போல பிரசன்ட் ஹெல்ப் எதுவுமே கிடையவே கிடையாது. உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரே துணை அல்லது உதவி, அது ஹெல்ப்னு போட்டிருக்கு. உதவி யாருன்னா இயேசு மாத்திரம்தான். இமீடியட்டா நேரத்தில் கிடைக்கும். உள்ளேன் சரியா, ஆண்டவரே எங்க இருக்கிறதோ இங்கதான் இருக்கிறேன். அவ்வளவு ரெடியா அந்த இடத்துல அவர் ஹீஸ் அவைலபிள். ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்க வேற எதுக்கும் எங்க நடந்தது அது அந்த பிரச்சனை, அது கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட, கோடம்பாக்கம் பிரிட்ஜா, சூளமேட்டில் எங்க 2 ஆளு அவரை வேணா கூப்பிடலாம். ஐயோ, அவன் வரதுக்குள்ள எங்க ஆண்டவர் அங்க வந்துருவாருங்க. சரி, அவன் ஒன்று தூக்குறதுக்குள்ள இல்லையா, கூடுங்க 108 கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க, இவனை கூட இயேசு கூப்பிட நம்ம மறந்துட்டோம். சரி, அவரை தான் முதல்ல கூப்பிடணும். யாரும் கூட அன்றைக்கி ஒரு யாரும் மயக்காச்சிட்டாங்க, ஏதோ பிரச்சனையாச்சும் உடனே என்ன பண்ணலாம், ஆம்புலன்ஸ் கொடுங்க, 108 போடுங்க, இல்லை இந்த நம்பருக்கு இதோ போடுங்க. எதோ போடுறாங்க, எதுவுமே வரல. அவங்களே சொல்கிறாங்க வேறு 108 போட்டால் லேட் ஆகும், 1000 கேள்வி கேட்பான். அவன் கேட்குறான் எந்த இடத்துல, அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், சரியா, மயக்கட்சி உண்டாங்களா, உண்ட பக்கம் மயக்கம் வேணாங்களா, என்னென்னமோ கேட்குறான். அதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு தெரியும், வாயா முதல்ல அப்படின்னு. இல்லையா, அடுத்த வண்டி கூப்பிட்ற அளவு பண்ணுவான் உங்களுக்கு. அடுத்த வண்டி என்னன்னு தெரியுமில்ல, என்ன வண்டி, அந்த வண்டி கூப்பிட்ற அளவுக்கு பண்ணுவான் உங்களுக்கு. எப்படியா காப்பாற்றலான்னு பார்த்தா அனுப்பிச்சு வைக்கிறேன், கேள்வி கேட்பான் உங்களுக்கு. எப்படி நான் பாருங்க. ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, பிரசன்ட் ஹெல்ப் டியூரிங் யுவர் ட்ரபிள்ஸ். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எடுக்கணும் இருந்தாலும் அதில் உங்களையும் என்னையும் காப்பாற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். சரி, அவர்களை நோக்கி அங்கே கூப்பிடும்போது சரி அவர் என்ன பண்றாரு, அங்கு அவங்களுக்கு பதில் அளிக்கிறார். ஜெபம். சரி, அது என்னன்னா ஜெபம், அந்த கூப்பிடுதல். அதே மாதிரி கடைசி 106:45 அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு. சரி, இதுல என்ன இருக்கு, உடன்படிக்கை. ஏன் கிருபை இருக்கு, ஆனா ஏன் சொல்லல, முன்னாடி சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, முதல்ல போனோடனே காப்பி குடிச்சிட்டாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, நமக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. இல்லை டிஃபன் சாப்பிட்டோன்னா காப்பி திரும்பி கொடுத்தா நம்ம என்ன சொல்ல, இல்லை காப்பி வேணாங்க, அதான் முதலே கொடுத்துட்டீங்க.
என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க, திரும்பி காப்பி கொடுங்க. டிஃபன் சாப்பிட்டோன்னு ஒரு காப்பி குடிப்போம். அந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கீங்க? முதலே காப்பி குடிச்சிருங்க, டிஃபன் சாப்பிட்டோன்னா திரும்பி காப்பி குடி. யாராக இருக்கீங்க? கை வைத்துங்க. 1 2 2 வயிற்று வலி கேஸு 1. உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி குடிக்கிறதுனால தான் வயிற்று வலின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வயிறு என்னமோ பண்ணுது ஐயா, ஒன்றுமே தெரிலையா, என்னமோ இருக்கு, புண்ணாயிச்சா ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லணும். ஃபுல்லாக காப்பி வாங்கி ஊற்றுது. எப்போ முன்னாடி ஒரு டம்ளரு, அதுக்கப்புறம் ஒரு டம்ளரு, போன வீட்டில் அங்கே ஒரு டம்ளரு, இங்கே வந்தால் ஒரு டம்ளரு, இல்லையா? எங்கே போனாலும் என்ன மாதிரி ஒரு ஆள் போய் யாரோ காப்பி கேட்டாங்க, எனக்கு காப்பி குடிக்கிறேன். நான் சொன்னேன், உங்களை கேட்க வேணாம் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டாங்க. அப்படின்னு அர்த்தம். நான் காப்பி குடிக்கிறதுல நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி சொல்லலை, என்னை கேட்காம நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. ரேச்சல் அக்கா வீட்டுக்கு போக சொன்னேன். ஏன் அதை நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாங்க. என்ன அர்த்தம்? என்னை கேட்காம நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சரிய காரியம். அப்போ கிருபை பாருங்கள், திரும்பி இங்கே ரிப்பீட் ஆகுது. என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக, அப்பா முடிக்கும் போது ஒரு கிருபை தரேன்ப்பா. முதல்ல ஒரு காப்பி குடிச்சல ஒரு கிருபை, இப்போ ஒரு கிருபை தரேன். சரி போக சந்தோஷமாக கேளுங்க. அப்போ 45 வாசிக்கிறோம், அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படியே மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி அவர் சரியா செய்தார். சரி, அவர் அநேக தரம் காப்பாற்றல. இது ஒரு காரியம் என்னன்னா, அங்கே வந்துட்டு ஜெபத்துக்கு பிற்பாடு இங்கே நம்ம பார்க்குறோம், சரி உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். நம்ம மறந்துடும், உடன்படிக்கையை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா? பிஸ்னஸில் உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் போய் என்னப்பா கடை பாட்டனுடைய சரியாப்பா, நம்ம ஒரு கடை இருக்குங்கம்மாப்பா, இதோட பெஸ்ட்டாக இருக்குது, நான் பெரிய கடை ஒன்று போடுறேன் வந்துடுறியாங்க. உடனே வேணா அதை நினைக்கிறது இல்லை. உடன்படிக்கை ஒரு நாள் சைன் போனோமே, அந்த 2 குடும்பத்தார் வந்தாங்களே, அங்கே 4-5 பேர் வந்தாங்களே, ஒருத்தர் ரிப்பன் கட் பண்ண அவரை கூப்பிட்டோமே, அப்போ உண்மையாக இருக்கணும்னு அக்ரிமெண்ட் அவர் போட்டோமே, இதே மாதிரி தொழில் நீ செய்யக்கூடாதுன்னு அதில் எழுதணுமே, அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஓ இவன் பெரிய ஆளாச்சா, இந்த கம்பெனியில் நம்ம சேர்ந்து சரி இந்த பார்ட்னர்ஷிப்பில் நம்ம போயிடலாம், இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணிடலாம், ஒழிச்சிடலாம், முடிஞ்சால் அங்கே இருக்கிறத 2 தூக்கி இங்கே கொண்டாந்துடலாம். சரி, இதான் உலகத்தாருடைய உடன்படிக்கை நினைக்கிறது. திருமணம் இல்லையா? திருமணத்தில் உடன்படிக்கை தானே இல்லையா? கையெழுத்து வேறு போட வைக்கிறாங்களா இல்லையா? வெறும் தாலியாக கட்டுறான், வெறும் மோதிரமாக மாத்துறான், வெறும் பைபிளாக மாத்துறான், வெறும் மாலையாக மாத்துறான், வேற என்ன பண்ணுறான்? கையெழுத்து போடுறாங்க இல்லையா? மேரேஜ் கோபனன்ட், அது சாட்சி வேறு 2 பேர், இந்த குடும்பத்தில் 2, அங்கே குடும்பம் ஊற்றி போடுவாங்க 2. இப்போ பார்த்தா நிறைய பேர் வரமாட்டுறாங்க கையெழுத்து போட. அதே நாங்களாம் வரலங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அமக்கலாம் தெரியல, அதனால அட்லீஸ்ட் ஒரு ஆளாக பிடிச்சின்னு வாங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்சி போட ஆள் குறைஞ்சிச்சு போல இருக்கு. முந்தில 2 பேர் போடணும், இந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அதில் சொந்தக்காரன் ஒருத்தன், தெரியாத ஆள் ஒருத்தன் போடணும். அவங்களுக்கு தெரியாத ஆள் வந்து ஜவாப் கொடுக்கணும். இப்போ பார்த்தாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா எங்களுக்கு கிடைக்கலையா 2 பேர்னாங்க. ஸோ கவர்மெண்ட்டே ரூலை மாற்றி ஒரு ஆளாவது உனக்கு சொல்லட்டும், உனக்கு உத்தரவாதம் வரட்டும். ஏன்னா நீங்களாம் உண்மையாக இருக்கிறது இல்லை. இந்த திருமணம் கையெழுத்து போட்டது, இல்லை மாலை மாட்டினது, இல்லை மோதிரம் மாட்டினது, இல்லை தாலி கட்டினது எவ்வளோன்னா, அந்த அவன் என்ன சொல்கிறது, கொண்டு போய் உள்ள மண்ணில் புதைக்கிற மாதிரி அது வரைக்கும் நீ ஞாபகம் இருக்கணும் இல்லையா? எப்போல்லாம் ஞாபகம் இருக்கணும், நீ எங்கேயோ இருக்கிற, இவங்க எங்கேயோ இருக்காங்க, ஃபோன் பண்ணி ஒன்று கேட்குறாங்க, இந்த வாங்கி வரீங்களான்னா உடனே உடன்படிக்கை நினைக்கணும். ஆமாம், உடன்படிக்கையுடைய ஆள் நான் இல்லை, அப்போ நான் கட்டாயமாக வாங்கின்னு போகணும். கவிதா சிரிக்கிறாங்க, அதெல்லாம் அவனுங்க கண்டானுங்க நினச்சானுங்க, நீ இதை காந்து பேசி நிற்கிற, முடியா சமோசா கூடியா வீட்டுக்கு போயின்னு இருக்கிறேன், முடிஞ்சா அந்த ஆளுக்கு ஒன்று கொடு எடுத்துன்னு போட்டாங்க இல்லையா? அப்போ நினைக்கணும், எப்போ கடைசி வரைக்கும் நினைக்கணும் இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும். தாழ்வு வந்து என்ன பண்ணுறது, இப்போ உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எதாவது வாங்கின்னு வா, என்னத்தை எடுத்துன்னு வந்தேன் இல்லையா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சண்டை ஆகுது இப்போலாம். அப்படின்னா கல்யாணம் ஆன பிறகு தான் சண்டை ஆகும் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதான் ஒரே ப்ராப்ளம். சரி போகட்டும். ஆனால் நம்ம ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய தேவன் வந்து உடன்படிக்கை மறக்கிற தேவன் அல்ல. சரியா? எவ்வளோ நாள் நினைப்பாராம் இல்லையா? அப்படியே ஆச்சரியமாக பார்க்குற, சொல்லுமா எத்தனை வருஷம் அவர் நினைப்பார் சொல்லுமா கிருஷ்ணவேணி? 1000 தலைமுறைக்கு ஆண்டது அதை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். உபாகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதுக்கு உபாகம் 7 தெலுங்குல என்ன சொல்லுவாங்க உபாகத்துக்கு? இல்லை உன்ன கேட்கல, அவ்வளோ கேட்கல, நீ தான் சொல்லிட்ட போற தப்பா? உபயோக டேஸ்ட் தானா? ரைட், ஓகே. அதை டேஸ்ட் பண்ணி கொடுங்கன்றாங்களே, அந்த மாதிரி சொல்கிறேன். ஏங்க அந்த சமோசா நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்களான்ற அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறேன். சரி,
அது தெலுங்குக்கு விரோதமாக பேசினான்னு சொல்லி யாரு மேலே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த மாதிரி ஆயிடும். சரி, 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை சாரிம்மா, 8:9 வாசிக்குமா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகிய எகிப்தின் என்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். சில வந்துட்டு 106வது சங்கீதத்தில் 45வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல தமது உடன்படிக்கையை அவர் நினைத்து, சரி நம்மோடு செய்த சிலைய அந்த உடன்படிக்கை ரத்தத்தினாலான உடன்படிக்கை. நம்மளோட என்ன இருக்க புது உடன்படிக்கையின் பிள்ளைகள் நம்மளோட சேர்ந்து உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ல இல்லையா, அந்த என்ன சொல்றது, திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவருக்கு கொடுக்கும்போது லூக்கா 22 அது வரும். இது என் ரத்தத்தினாலான வெறும் உடன்படிக்கை இருக்கு, புது உடன்படிக்கை இருக்கு. அப்படின்னால என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்றீங்க. அதுக்கு முன்னால் எதாவது போட முடியுமா? 22 தான், 23 22 தானே? கரெக்ட். 20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த உடன்படிக்கையில நம்மளாம் வந்திருக்கிறோம், உடன்படிக்கையின் பிள்ளைகள். அவன் சரியா, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இன்னைக்கு நம்மளாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். சரியா, நியூ கோவனன்ட் இன்னைக்கு வந்து ஆண்டவன் நம்மோடு சரியா செய்திருக்கிறார். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே இன்னைக்கு கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் சரியா கொடுத்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்தா இன்னைக்கு பழச்சிக்கினே இருக்கணும். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தால் தான் என்ன பண்றோம்? இன்னைக்கு யாக்கோபின் சந்ததியே நீ பிழைத்திருக்கிறாய், இல்லாட்டி என்னைக்கோ நீ நிர்மூலமாயிருப்பாய். அதான் 7, 8, 9 வாசிக்கிறோம். உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதற்காகவும். சரி, அது மாத்திரமில்லை, அவர் வந்து தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அவரும் அன்பு கூர்ந்து கற்பனையை கை கொள்வர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? சரியா, நீ வாழ்ற நாட்களிலே நீ கற்பனையை கை கொள்கிறவனாக இருந்தால், வசனத்தை பண்ணி நடக்கிறார்ந்தா, அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர் சொல்றாருல்ல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் குமாரனேவா சந்ததியே இல்லையா, என் சிநேகிதனாகிய சொல்றாரா இல்லையா? நம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி என்ன அர்த்தம்? அவருக்கு முன்னால உத்தமனாய் நடந்ததினாலே, அந்த உடன்படிக்கை காத்துக்கொண்டனால ஈசாக்கு யாக்கோபு, அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஜனங்க, சோரம் போன ஜனங்க, அடிமைத்தனத்துல போன ஜனங்களை கூட என்ன பண்றாரு? வெளியே உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் வெளியே அவர்களை கொண்டு வருகிறார். அநேக தரம் அவர்களை ரட்சிக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோம், எழுமி நின்று ஜெபம் பண்ணுவோம். பீட்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி தேவனை நோக்கி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் இந்த நாளில் கூட நம்மளோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, இடைப்பட்ட ஒவ்வொரு கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன், ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசினீங்களேப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனை நிர்மூலமாகாது இருப்பது உடைய கிருபை என்று பார்க்கிறோமேப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அநேக தரம் எங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை விடுவித்தீங்க சுவாமி. எப்படியெல்லாம் நீங்க விடுவித்தீங்க என்று ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே வேதத்தின் மகத்துவத்தை ஆண்டவரே எங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக திறந்தீங்களே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரே அதே போல நாங்கள் கை கொண்டு நடக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் திறப்புல நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்களுடைய கிருபையை போக்கடிக்காதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தேவன் தாமே எங்களை நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க. உடைய வல்லத்தூர் கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல
நல்ல தகப்பனே. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து சிறிய ஜெபம் செய்து கடந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம்.